தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஏனோஸை குறித்து அதிகமாக நாம் வேதத்திலே வாசிக்க முடியாது, விவரங்கள் நமக்கு அதிகம் இல்லை. ஆனால் இந்த நோவா காலத்து ஜல பிரளயத்துக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இந்த 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வம்ச வரலாறில் தான் இந்த ஏனோஸின் பெயர் வருகிறது. இந்த வம்ச வரலாறு என்பது வேதத்தில் முதலாவது சொல்லப்பட்ட வம்ச வரலாறு. இந்த வம்ச வரலாறு குறித்து இங்க பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வம்ச வரலாறு ஆதாமின் வம்ச வரலாறு. புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வம்ச வரலாறு இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. இந்த பழைய ஏற்பாட்டு வம்ச வரலாறுல ஒரு விசேஷம் கிடையாது, சந்தோஷப்படுவதற்கென்று ஒன்றுமில்லை ஏனோக்கை தவிர. ஆனால் புதிய ஏற்பாட்டு வம்ச வரலாறுல எத்தனை ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. ஏனென்று கேட்டால், பழைய ஏற்பாடு முடியும் பொழுது சங்காரம் அல்லது சாபம் என்று முடிவடைகிறது. புதிய ஏற்பாடு முடிவடையும் பொழுது இனி ஒரு சாபமும் இராது என்று முடிவடைகிறது. எத்தனை பெரிய வித்தியாசம்! ஏன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு வம்ச வரலாறுல ஒரு விசேஷமும் இல்லை. புதிய ஏற்பாட்டு வம்சாரில் விசேஷம், இனி சாபம் இராது என்று சொன்னதுக்கு காரணம் சாபத்தை தொலைத்த அருள்நாதர் இயேசு. அது இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அவர் இந்த உலகத்துக்கு வந்து தன் ரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து எல்லா சாபத்தையும் தொலைத்தார். ஆக இந்த 2 வம்ச வரலாறுக்கு விசேஷம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பழைய ஏற்பாட்டின் ஆக எல்லா சாபங்களையும் தொலைக்கும்படியாக அவர் சிலுவைக்கு போய் ரத்தம் சிந்து தன்னையே அர்ப்பணித்ததினால எல்லா சாபத்தையும் விலக்கி சாபத்தை ஆசீர்வாதமாய் இயேசு மாற்றினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில சாபத்தோடு கூட இருக்கலாம், அல்லது சாபம் பின் தொடர்கிறதா என்ற சந்தேகத்தோடு இருக்கலாம். தொடர்ந்து நடக்கிற தோல்விகள், நஷ்டங்கள், விபத்துகள், இனம் புரியாத, நாம் அறிந்து கொள்ள முடியாத பயம், கலக்கங்கள், பல நிலைகளிலே தேவ பிள்ளைகளுக்கு ஒருவேளை சாபமா இருக்குமோ, சாபம் தொடருமோ, இது சாபத்தின் விளைவோ என்று கூட நீங்கள் நினைத்து கலங்கி, ஆவிக்குரிய பிள்ளைகள் கூட அநேக நேரத்தில் தொடர் நடவடிக்கைகள், தொடர் தோல்விகள்னால இப்படி நினைக்க தோன்றும். ரட்சிக்கப்படாத மனிதன் வாழ்க்கையில சாபம் தொடரும். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றால் ஆண்டவர் சொல்கிறார், இனி ஒரு சாபமும் இராது. தேவ பிள்ளைகளின் அந்தஸ்துக்கு வந்து விட்டார், நிச்சயமாய் சாபம் தொடராது. அல்லேலூயா, அல்லேலூயா.